நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ எதிர்பார்த்தபடியே நம்மளுடைய பரதி மக்கள் பதிப்பு வந்தாச்சு. அதை தான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ எனக்கே ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது இந்த புத்தகம் எப்படி வந்திருக்குது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஃபுல் பேக்கேஜிங் வச்சுருக்காங்க நம்ம பிரிண்டர். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதோ புத்தகம் பாக்கெட்டு. அது மக்கள் பதிப்பு இருந்தாலும் அதோட குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. வாவ், இதுதான் பரதி மக்கள் பதிப்பு. அதே குவாலிட்டியில் எந்த வித காம்ப்ரமைஸும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு 300 காப்பி தான் 300 ரூபா விலையுள்ள புத்தகத்தை 150 ரூபாய்க்கு தரப்போகிறோம். கண்டிப்பாக இதை வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 50 புத்தகம் ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. இன்னொரு 250 புத்தகம் தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடியாத ஒரு நாவல் பரதி. கண்டிப்பாக நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொண்டு வந்துருக்கிறோம். இதுவும் ஒரு மக்கள் பதிப்பு தான். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வாசித்து மகிழுங்கள். அதே போல் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், வாங்கணுங்க கண்டிப்பாக இந்த புத்தகத்தோட குவாலிட்டி பாருங்கள். ஒரு விஷயம் என்னென்னா, ஓகே இதுக்கு முன்னாடி 300 ரூபா கொடுத்து வாங்கிட்டோமோ அப்படின்றவங்க கொஞ்சம் யோசிக்கலாம். அதை பற்றி கவலை இல்லை. இந்த புத்தகத்துக்கான ஒர்த்து அப்படிங்கிறது விலையால் நம்ம சொல்ல முடியாது. இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இது பலரையும் போய் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான். இது ஒரு பின் நவீனத்துவ நாவல் அப்படிங்கிற வகையில் ரொம்ப புரியாத மாதிரி எழுதியிருப்பாரோ அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். அமிர்தம் சூர்யா வட சென்னையோட மொழியும் சரி, வட சென்னை மக்களுடைய வாழ்க்கையும் சரி, மிக சிறப்பாக அவரோட முதல் நாவலே எழுதியிருக்காரு. இதை தான் பலரும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணோன்னா வருத்தப்படுவீங்க. அனுப்புகிறேன். அனுப்பி கிடைக்க பெற்றவர்கள் மேபி உங்களுக்கு இன்னொரு 2-3 நாளில் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அடுத்த திங்கட்கிழமைக்குள்ளே எல்லா புத்தகமும் முன்பதிவு செய்வதற்குலாம் கிடைச்சிடும். கிடைச்சவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இந்த வாய்ப்பு எப்படி இருக்குது, இந்த 300 ரூபா மதிப்புள்ள புத்தகம் 180 ரூபாய்க்கு எப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி எனக்கு சொல்லுங்கள்.